Hello everyone, welcome back to my channel. Easy English with Surya Johnson. In the word correcta, now last week ஒருத்தவங்க இந்த word சொல்லி நான் கேட்டேன். There are too much cars on the road. There are too much cars on the road. கரெக்டா தப்பா? நம்ம இன்னைக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துட்டு இருந்த பேசிக் இங்கிலீஷ் கிராமர் சீரீஸ் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ நவுன்ஸ்னால் ஏற்கனவே தெரியும் எதுக்கெல்லாம் ஒரு பெயர் சொற்கள் இருக்குல்ல, பெயர், நேம், பிளேஸ், அனிமல், திங்ஸ், இது எல்லாத்துக்கும் நேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதுதான் வந்து நவுன். ஸோ சில நவுன்ஸ்லாம் வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், சில நவுன்ஸ் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான நவுன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார், ஒரு புக்கு, இல்லை ஒரு பென்சில், லேப்டாப், ஃபோன், அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன பண்ண முடியும், இல்லை பர்சனாக கூட உங்களால் கவுண்ட் பண்ண முடியும். அதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ். இதே சில விஷயத்தை உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது, சில நவுன்ஸை கவுண்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், சுகர், சால்ட், என்ன லிக்விட் ஃபார்மில் இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப குட்டி குட்டியான பொருட்கள் நிறைய லைக் ரைஸ், கிரெயின்ஸ், இதெல்லாம் உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? மெஷர் பண்ண முடியும், ஆனால் கவுண்ட் எண்ண முடியாது. 1, 2, 3, 4 சொல்லி எண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 book, 2 book, 3 chairs, இதெல்லாம் கவுண்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அந்த நவுன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதோட நம்பர்ஸோ இல்லை அதை பற்றியான ஆர்டிக்கல் இல்லை ஆன் யூஸ் பண்ணி, ஆன் வந்து ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறதா ஆன் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் ஆர்டிகல்ஸில். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் கவுண்டபிள் நவுன்ஸாக பேசலாம். ஐ ஹாவ் 5 pens, என்கிட்ட 5 பேனா இருக்குது. ஷி பாட் 2 bags, அவள் 2 பேக் வாங்கினா. தெர் ஆர் 10 students, இங்கே 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதெல்லாம் கவுண்ட் பண்ணி நம்பர் சொல்ல முடியுது. அதே மாதிரி திஸ் இஸ் அன் ஆப்பிள், அண்ட் ஆப்பிள் போது அது ஒரு ஆப்பிள் குறிக்கிறது, இது ஒரு ஆப்பிள் அப்படி சொல்கிற மாதிரி. ஸோ இதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டோ இல்லைன்னா இந்த மாதிரி இல்லை ஆன் ஆர்டிகல்ஸ் போட்டோ சொல்லலாம். ஒருவேளை கவுண்டபிள் நவுன்ஸே நிறைய இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் டூ மச் கார்ஸ் ஆன் த ரோட். கவுண்டபிள் நவுன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மச் யூஸ் பண்ணக்கூடாது. கவுண்டபிள் நவுன்ஸில் என்ன யூஸ் பண்ணலாம், மெனி அப்படின்னு தான் யூஸ் பண்ணலாம். தெர் ஆர் டூ மெனி கார்ஸ் ஆன் த ரோட். ரொம்ப நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிற விஷயத்துக்கு நீங்கள் எண்ணி நம்பர் சொல்ல வேண்டாம். தெர் ஆர் மெனி கார்ஸ் ஆன் த ரோட். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தெர் ஆர் ஒன்லி ஃபியூ பென்ஸ் இன் த ட்ராயர். அப்படின்னா என் ட்ராப்பில் கொஞ்சம் பேனா தான் இருக்குது. எண்ண முடியுமா? எண்ண முடியும். ஸோ அப்போ அன்கவுண்டபிள் நவுன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதெல்லாம் உங்களால் கவுண்ட் பண்ண முடியாதோ அன்கவுண்டபிள் நவுன். Example sentences: I need some water. We bought rice. She drank milk. நிறைய இருந்துச்சுன்னா much. அதே மாதிரி ரொம்ப கம்மியான விஷயத்துக்கு நம்ம கவுண்டபிளுக்கு ஃபியூ யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த இடத்துல லிட்டில். ஸோ இந்த மாதிரி ஈஸி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஈஸி இங்கிலீஷ் வித் சூர்யா ஜான்சன்.